வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதமும், பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையும், பெருமாளுக்கு விருப்பமான ஏகாதசி திதியும், முன்னோர்களுக்கான மகாளய பட்சமும் ஒன்றிணையும் அற்புதமான நாள் செப்டம்பர் 28 அன்று வருகிறது. இந்த நாளின் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வரும் ஏகாதசி இந்திர ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. புண்ணியம் சேர்க்கும், பாவங்களை போக்கும், பித்ரு தோஷம் நீக்கும் ஏகாதசி ஆகும். ஏகாதசி செப்டம்பர் 27 ஆம் தேதி மதியம் 01:20 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 28, 2024 அன்று மதியம் 02:49 வரை தொடரும். இந்திர ஏகாதசி விரதம் இருப்பது நமது முன்னோர்களை திருப்திப்படுத்துகிறது, அவர்கள் மோட்சம் அடைய உதவுகிறது. அதேபோல சனிக்கிழமை அன்று இந்த விரத நாள் வருவது கிரக தோஷங்களை போக்கும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் குடும்பத்தில் 7 தலைமுறையினர் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் இருமுறை வரும் ஏகாதசி தினத்தில் விரதமிருந்தால் நம் துன்பங்கள் தீரும். இதுவரை நம் முயற்சியில் போராடி தோற்ற சகல காரியங்களையும் ஏகாதசி விரதம் வெற்றியாக்கும். ஏகாதசி நாள் முழுவதும் உபவாசம் இருந்து இரவு மகாவிஷ்ணுவின் பெருமைகளைப் போற்றி விஷ்ணு சகஸ்ர நாம பாராயணம் செய்து வந்தால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். குறிப்பாக செல்வ வளம் வேண்டுபவர்கள் இந்த நாளில் தானம் செய்ய வேண்டும். தர்மஹீனே தனம் நாஸ்தி என்கிறது பவிஷ்ய புராணம். தர்மம் குறைந்தால் நம்மிடமிருக்கும் தனம் அழிந்துவிடும் என்பது அதன் பொருள். இந்த பிறவியில் செய்யும் தானம் 7 பிறவிகளுக்கும் நன்மைகளை அருளும். எனவே இந்த நாளில் தேவையிருப்போருக்கு உதவி நற்பயன்களை அடைவோம். ஏகாதசி விரதத்தை மிக தீவிரமாக நமது ஆகமங்கள் வலியுறுத்துகின்றன. பத்ம புராணம் 14வது அத்தியாயம் ஏகாதசியை பற்றி விளக்குகிறது. புராணத்தில் சொல்லப்பட்டிருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஒரு வகை என்றால், அதில் இருக்கும் மறைபொருளை, அது உணர்த்தும் தத்துவத்தை ஆராய்வது என்பது மற்றொரு வகை. அவ்வாறு உணரும்போது பல விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ந காயத்ரியா பரம் மந்திரம் நமாது பரதைவதம். ந காச்சியா பரமம் தீர்த்தம் நைகாதஸ்யா சமம் விரதம். காயத்ரிக்கு மேலே ஒரு மந்திரமில்லை, தாய்க்கு மேலே ஒரு தெய்வமில்லை, காசிக்கு மேலே ஒரு புண்ணிய தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமாக ஒரு விரதம் இல்லை. கூர்ந்து கவனித்தோமானால் மற்ற 3க்கும் மேலே ஒன்று இல்லை என்று சொல்லும்போது சமமாக ஒன்று இருக்கலாம் என்று படுகிறது. ஆனால் ஏகாதசிக்கு மேலே மட்டுமல்ல, சமமாக கூட ஒன்றும் இல்லை எனும் போது அது தலையாய ஒன்று என்பது வலியுறுத்தப்படுகிறது. ஏகாதஸ்யாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம். சுத்தோபவாசே பிரதம சக்கதா சிரவணம் தத. ஏகாதசி என்றால் என்ன? ஏகம் கூட்டல் தசம், அதாவது 1 கூட்டல் 10, 11, அதாவது பௌர்ணமிக்குப் பிறகு 11வது நாளும் அமாவாசைக்கு பிறகு 11வது நாளும் ஏகாதசி எனப்படுகிறது. இதில் அமாவாசைக்கு பிறகு வருகிற ஏகாதசி சிக்கில பக்ஷம் என்றும், சிக்கிலம் என்றால் ஒளி, பௌர்ணமி ஒளி அல்லவாசி. பௌர்ணமிக்கு பிறகு வருகிற ஏகாதசி கிருஷ்ண பக்ஷம், கிருஷ்ண என்றல்ல கருப்பு நிறம், அமாவாசை கருப்புசி என்றும் அழைக்கப்படும். ஆகஸ்ட் வருடத்திற்கு 24 ஏகாதசிகள். ஏகாதசியில் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது நல்லது. ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அன்றைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் பழங்களை நிவேதனம் செய்து சாப்பிடலாம். சிறிது பலகாரங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் பகலில் தூங்கக்கூடாது. இரவில் கண்டிப்பாக பஜனை செய்ய வேண்டும். இது முடியாவிட்டால் விஷ்ணு பற்றிய நூல்களை படிக்கலாம். இந்த விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியமாகும், வீட்டில் செல்வம் பெருகும், சந்ததி வளரும் என்பது நம்பிக்கை. ஏகாதசி மரணமும் துவாதசி தகனமும் யோகிகளுக்கு கூட கிடைக்காது என்ற சொல் வழக்கில் இருந்தே இந்த விரதங்களின் சிறப்பை உணர்ந்து கொள்ளலாம். ஏகாதசிக்கு முன்தினமான தசமி அன்று இரவு பழங்களை மட்டும் சாப்பிடுவது நல்லது. இதனால் மறுநாள் உண்ணா நோன்பு இருக்கும் போது உடலில் உள்ள கழிவுகள் விரைவில் வெளியேறும். விரதத்தை முடித்த உடன் ஜீரணமாவதற்கு கடினமான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. உபவாசத்தின் போது
சுருங்கிப் போன குடலை இயங்கச் செய்ய முதலில் பழ வகைகளையும் சுலபமாக ஜீரணமாகும் உணவுகளையும் மட்டுமே சாப்பிட வேண்டும். மனிதராக பிறந்தவர்களில் 8 வயதிற்கு மேல் 80 வயதிற்கு உட்பட்ட எல்லோரும் ஏகாதசிகளில் உபவாசம் இருக்க வேண்டும். ஆனா பெண்ணா, எந்த ஜாதி என்ற வித்தியாசமில்லாமல் மர்த்திய, அதாவது மனிதராக பிறந்த எல்லோரும் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு விலக்கு உண்டு அல்லவா? அப்படி ஏகாதசி விரதத்தை 4 முறைகளில் செய்யலாம். நிர்ஜல விரதம் ஏகாதசியில் நிர்ஜலமாயிருந்தால் ரொம்பவும் உத்தமமானது. பச்சை தண்ணி கூட அருந்தாமல் விரதம் இருப்பது. சாத்விக ஜல உபவாசம், தண்ணீர், பசும் பால் மட்டும். வாழைப்பழத்தோடு பால் சாப்பிடுவது. ஒருவேளை மட்டும் பத்துப்படாத உப்பில்லாமல் பூரி, சப்பாத்தி மாதிரியானவற்றை சாப்பிட்டு இன்னொரு வேளை பழம், பால். ஏகாதசி திதி, முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி நாட்களில் தாய், தந்தைக்கு சிரார்த்தம், நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசியன்று நடத்த வேண்டும். அன்று கோயில்களில் தரப்படும் பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது. மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இப்படி ஏதாவது அவசியம் இடம்பெற வேண்டும். துவாதசியன்று காலையில் சாப்பிட்ட பிறகு பகலில் உறங்கக்கூடாது. முக்கியமாக ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசி பறிக்கக்கூடாது. பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும். பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போனார். அப்போது துரியோதனன் கிருஷ்ணரை தன் இல்லத்துக்கு விருந்து உண்ண அழைத்தான். ஆனால் கிருஷ்ணரோ அதை மறுத்து குடிசையில் வாழ்ந்த விதுரரின் வீட்டுக்குச் சென்று எளிமையான உணவை ஏற்றார். துரியோதனன் அவையில் வைத்து, கிருஷ்ணா, உனக்கு இங்கு அறுசுவை விருந்து தயாராக இருக்க, நீயோ போயும் ஒரு குடிசையில் வாழும் ஏழையின் வீட்டுக்குச் சென்று உணவு உண்டாயே என்று கேலியாக பேசினான். அப்போது கிருஷ்ணன் வெகுண்டு கீழ்க்கண்ட ஸ்லோகத்தைச் சொன்னார். சுத்தம் பாகவதஸ்யான்னம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபதத்யானம், சுத்தம் ஏகாதசி விரதம். இதன் பொருள், பாகவதர்கள் வீட்டில் உண்ணும் அன்னம், பாகீரதி தீர்த்தம், விஷ்ணுவின் திருவடிகளை சிந்தித்தல், ஏகாதசி விரதம் ஆகியன மிகவும் பவித்திரமானவை என்று சொல்லி இது குறித்து அவதூறு பேசாதே என்று கண்டித்தார். இந்த ஸ்லோகம் விதுரர் பரம பாகவதர் என்பதைச் சொல்வதோடு வேறு சில தகவல்களையும் நமக்குச் சொல்கிறது. தீர்த்தங்களில் பாகீரதியும் விஷ்ணுவின் திருவடிகளை தியானிப்பதும் ஏகாதசி விரதமும் மிகவும் உயர்ந்தவை என்பதை நமக்குச் சொல்கிறது. ஒரு காலத்தில் முரன் என்ற அசுரன் இருந்தான். அவன் தேவர்களோடு போரிட்டு அவர்களை அடிமைப்படுத்தினான். அவர்களுக்கு பதிலாக இந்த உலகை ஆள புதிய அசுரர்களை நியமித்தான். ஏன் சந்திர சூரியர்களுக்கு பதிலாகவும் வேறு நபர்களை நியமித்தான். தங்களின் பதவி, செல்வாக்கு, உரிமை அத்தனையும் இழந்த தேவர்கள் பகவான் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து வேண்டினர். தேவர்கள் நல்ல நிலையில் இருந்தார்கள். சுகபோகங்களை அனுபவித்தார்கள். அவர்களிடம் பதவி இருந்தது. அதை அவர்கள் நிரந்தரம் என்று நம்பினார்கள். ஒரு துன்பம் நேரும்போது தங்கள் சுய வலிமையால் வென்றுவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அது இயலவில்லை. பதவி முதல் உரிமைகள் வரை அனைத்தையும் இழந்த பின்புதான் அவர்களுக்கு பகவானின் நினைவு வருகிறது. அதுவே துன்பம் சூழும்போதே அதை பகவானிடம் முறையிட்டு தீர்வு தேடியிருந்தால் அவர்கள் நிலைமை வேறு மாதிரி ஆகியிருக்கும். பிரகலாதன் தனக்கு துன்பம் நேர்கிற ஒவ்வொரு கணமும் பகவானையே ஸ்தோத்திரம் செய்தான். அதனால்தான் துன்பம் அவனை தீண்டாதபடிக்கு பகவான் காப்பாற்றினார். ஆனால் தேவர்களோ அனைத்தையும் இழந்த பின்புதான் பகவானிடம் ஓடி வருகிறார்கள். பகவான் எப்போதும் யோகநித்திரையில் இருப்பவர். அவர் யோகநித்திரையில் இருந்த வண்ணமே தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வல்லவர். இதை உணராத தேவர்கள் அவர் சந்நிதிக்கு ஓடி வந்து வணங்கி புலம்பினர். பகவான் கருணாமூர்த்தி, அதே வேளை பிரபஞ்ச சிருஷ்டி ரகசியங்களை அறிந்த தேவர்களே இப்படி நடந்து கொண்டால் மாயையில் சிக்கித் தவிக்கும் மனிதர்கள் எப்படி துன்பங்களால் துயருவார்கள் என்று நினைத்தார். அவர்களுக்கு உதவ நிரந்தரமான ஒரு ஏற்பாட்டைச் செய்ய விரும்பினார். அதற்காக அவர் செய்த திருவிளையாடலே முரன் என்னும் அசுரனுடனான போர். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் முரனோடு போருக்குச் சென்றார். முரன் பெரும் வீரனாய் இருந்தான். பகவான் தோல்வியே காணாது தன் சக்கரம், கதை முதலான ஆயுதங்களை அவன் மேல் பிரயோகித்தார். அவை அவனை தீண்டாது திரும்பின. பின்பு அவனோடு மல்யுத்தம் செய்தார்.
பகவனோடு தோளோடு தோள் பொருத்திப் போர் புரியும் பாக்கியம் முரனுக்கு வாய்த்தது. அதிலும் வெற்றி தோல்வியே காண முடியவில்லை. பகவான் யுத்தம் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் போதுமா? பிரபஞ்ச பரிபாலனமும் செய்ய வேண்டாமா? யுத்தத்திலிருந்து விலகி பகவான் பத்ரிகாசிரமம் சென்று அங்கு யோக நித்திரையில் ஆழ்ந்தார். இதுகாரும் இறைவனின் வலிமையோடு போர் புரிந்த அசுரன் இறைவன் தோற்றுவிட்டதாக கருதி பரிகாசம் செய்ய ஆரம்பித்தான். தீய சக்திகள் தங்களை பெரிதாக நினைத்துக் கொண்டு நல்லவற்றைப் பழிப்பது இந்த உலகில் இயல்பே. ஆனால் அந்த பழியும் பாவமும் நீண்ட நாள் நிலைக்காது. இந்த உலகை படைத்த பகவான் யோக நித்திரையில் இருக்க அவரின் மார்பிலிருக்கும் ஜகன் மாதாவான மகாலட்சுமிக்கு இதைக் கண்டு பொறுக்க முடியவில்லை. தீயவற்றை அழித்து பகவானே சரணடைந்தவர்களை காக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். தன்னுள் இருந்து சகல ஆயுதங்களையும் ஏந்திய ஒரு சக்தியை உருவாக்கி அனுப்பினாள். அந்த தேவிக்குப் பெயரே ஏகாதசி. பிள்ளைகளுக்கு ஒன்று என்றால் ஆவேசமாக களத்தில் இறங்குபவள் அன்னையே. அது வீட்டு அன்னையானாலும் சரி, இந்த உலக அன்னையானாலும் சரி. அந்த அன்னையின் பரிபூரண கடாட்சத்தை நிரந்தரமாக்கவே பகவான் இவ்வாறான திருவிளையாடல்களை செய்கிறார். வெளியே வந்த ஏகாதசி முரனோடு யுத்தம் செய்து அவனை அழிக்கிறாள். பின்பு யோக நித்திரையில் இருந்து எழுந்தருளிய விஷ்ணு ஏகாதசியை யார் என்று கேட்க தேவர்களும் ரிஷிகளும் அவள் செய்த பராக்கிரமத்தை கூறிப் போற்றினர். அப்போது ஏகாதசியை பாராட்டிய விஷ்ணு உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்போது ஏகாதசி தான் ஒரு திதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள வேண்டும். யார் யார் எல்லாம் விஷ்ணுவை தனக்குரிய திதி அன்று விரதமிருந்து வணங்குகிறார்களோ அவர்களின் துன்பங்களை தீர்ப்பவளாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். ஏகாதசி அகம் விஷ்ணு சர்வ சத்ரு விநாசினி. விஷ்ணுவின் அகத்திலிருந்து தோன்றிய ஏகாதசியாகிய நான் பக்தர்களுக்கு இருக்கும் சர்வ சத்ருக்களையும் அழிப்பவளாக விளங்க வேண்டும் என்று விண்ணப்பித்தாள். அதற்கு பகவான் மனம் மகிழ்ந்து அந்த வரம் அருளினார். அன்று முதல் ஏகாதசி மகிமை நிறைந்த விரதமாக விளங்குகிறது. எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண்விழித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப் பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம். ஏகாதசி அன்று விரதம் கடைபிடிப்பதன் அறிவியல் முக்கியத்துவம். ஆராய்ச்சியின்படி பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள காற்றழுத்தம் அமாவாசை மற்றும் முழு நிலவு நாட்களில் வேகமாக மாறுகிறது. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகியவற்றின் சுற்றுப்பாதை பாதைகள் மற்றும் அவற்றின் மாறுபட்ட தூரங்கள் குறிப்பிட்ட இடைவெளியில், அதாவது பூமியின் ஒரு முழு சுழற்சிக்கும் ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் இதற்கு காரணம். அதற்கேற்ப வளிமண்டலத்தில் அழுத்தமும் கடுமையாக மாறி நாளுக்கு நாள் மாறுபடுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அலைகளின் தன்மையில் ஏற்படும் மாற்றத்தால் இதனை அவதானிக்கலாம். அமாவாசை அன்று அலைகள் மிக அதிகமாகவும் கரடுமுரடாகவும் இருக்கும். பெருங்கடல்களில் வளிமண்டல அழுத்தம் அதிகரிப்பு. ஆனால் அடுத்த நாள் முதல் அலைகள் அமைதியடைகின்றன, அழுத்தமும் குறைந்துவிட்டது என்பதற்கான அறிகுறியாகும். குறிப்பாக அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் இருந்து 11வது நாளில் அழுத்தம் மிகவும் லேசானது அல்லது பூஜ்யமாக இருக்கும். இப்போது இந்த உண்மையின் அடிப்படையில் ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவத்தை இவ்வாறு விளக்கலாம். 1. சந்திர சுழற்சியின் மற்ற எந்த நாட்களையும் ஒப்பிடும்போது ஏகாதசி நாட்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கும். எனவே உண்ணாவிரதம் மற்றும் உடலை சுத்தப்படுத்த இதுவே சிறந்த நேரம். நாம் வேறு எந்த நாளில் உண்ணாவிரதம் இருந்தால் அதிக அழுத்தம் நமது உடலை சேதப்படுத்தும். இந்த நாளில் நாம் நமது உடல் அமைப்புகளை சுத்தப்படுத்தும் போது உடல் வலியை அனுபவிப்பதில்லை. இதனால் முழு உடல் பொறிமுறையையும், குறிப்பாக கல்லீரல், வயிறு, குடல் ஆகியவற்றை புதுப்பிக்கிறது. வளிமண்டல அழுத்தம் வேகமாக அதிகரித்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் துவாதசி என அழைக்கப்படும் 12வது நாளில் உடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை மறுநாள் காலையில் உணவை உட்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த நாளில் உண்ணாவிரதம் இருப்பது தியானம் மற்றும் பிரார்த்தனைகளில் கவனம் செலுத்துவதற்கு மிகவும் உகந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அறிவியலின்படி நாம் சாப்பிட்ட பிறகு நாம் உட்கொள்ளும் உணவை மூளை புரிந்து கொள்ள 3 முதல் 4 வரை நாட்கள் ஆகும். ஏகாதசி நாட்களில் அளவாக சாப்பிட்டால் விரதம் இருந்தால்
அமாவாசை பௌர்ணமி நாளில் அந்த உட்கொள்ளல் மூளையை சென்றடையும் என்பது ஐதீகம். ஏகாதசி விரதத்தின் உடல் பலன்கள். நச்சு நீக்கம் மற்றும் உடலை சுத்தப்படுத்துதல். ஏகாதசி அன்று விரதம் இருப்பது உடல் நச்சு நீக்கம் மற்றும் சுத்திகரிப்பு செயல்முறையை மேற்கொள்ள அனுமதிக்கிறது. திட உணவுகளை தவிர்த்து அளவாக சாப்பிட்டால், சாத்வீக உணவுகளை உட்கொள்வதன் மூலமோ அல்லது முழுவதுமாக உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதன் மூலமோ செரிமான அமைப்புக்கு இடைவேளை கிடைக்கும். இது உடலை நச்சுகளை அகற்றவும், கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும், செல்லுலார் பழுது மற்றும் புத்துணர்ச்சியை ஊக்குவிக்கவும் அனுமதிக்கிறது. மேம்படுத்தப்பட்ட செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றம். ஏகாதசி விரதம் செரிமானத்தை சீராக்க மற்றும் மேம்படுத்த உதவுகிறது. செரிமான அமைப்புக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலம் அதை மீட்டமைத்து மேலும் திறமையாக செயல்பட முடியும். உண்ணாவிரதம் செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டுகிறது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது. இது ஒரு சீரான வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கிறது, எடை மேலாண்மை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு உதவுகிறது. எடை மேலாண்மை மற்றும் சாத்தியமான எடை இழப்பு. ஏகாதசி விரதம் எடை மேலாண்மை இலக்குகளை ஆதரிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கலோரி உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடல் ஆற்றலுக்காக சேமிக்கப்பட்ட கொழுப்பை பயன்படுத்துகிறது. ஆரோக்கியமான மற்றும் சீரான உணவுடன் இணைந்தால் இது சாத்தியமான எடை இழப்புக்கு வழிவகுக்கும். இருப்பினும், சரியான வழிகாட்டுதலுடன் ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவம் மற்றும் நோன்பு இல்லாத நேரங்களில் ஊட்டமளிக்கும் உணவை பராமரிக்கவும். மேம்படுத்தப்பட்ட நோயெதிர்ப்பு அமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு. ஏகாதசி அன்று விரதம் இருப்பது வலிமையான நோய் எதிர்ப்பு சக்தியுடன் தொடர்புடையது. நிலையான செரிமானத்திலிருந்து ஏற்படும் முறிவு, நோயெதிர்ப்பு மண்டலத்தை சரிசெய்வதற்கும் வலுப்படுத்துவதற்கும் உடல் அதன் வளங்களை ஒதுக்க அனுமதிக்கிறது. இதையொட்டி, நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது, உயிர்ச்சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துகிறது. உண்ணாவிரதம் ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்கிறது மற்றும் ஆற்றல் மட்டங்களை மேம்படுத்துகிறது, உயிர் மற்றும் புத்துணர்ச்சியின் உணர்வை ஊக்குவிக்கிறது. ஒரு தடவை யமராஜன் நாராயணனிடம் எல்லோரும் ஏகாதசி விரதம் இருப்பதால் எங்களுக்கு வேலை இல்லை என்று கூறினார். உடனே நாராயணன் பாபபுருஷனை அனுப்பி ஏகாதசி அன்று உண்ணும் உணவிலெல்லாம் நீ இருப்பாயாக என்று வாக்கு கொடுத்தார். எனவே ஏகாதசி அன்று உண்ணும் உணவு பாவ மூட்டையாக கருதப்படுகிறது. எனவே நம் உடலிற்கும் மனதிற்கும் ஓய்வு தரும் இந்த ஏகாதசி விரதத்தை ஸ்திரமாக மேற்கொள்வோம். புரட்டாசி மாதமும் சனிக்கிழமையும் மகாலய பக்ஷ சர்வ ஏகாதசியும் 11 ஆண்டு கழித்து சேர்ந்து வருவதால் நீங்கள் மேற்கொள்ளும் விரதமும் வழிபாடும் முன்னோர் திதியும் செய்யும் தானமும் உங்களுக்கு பன்மடங்கு வளமும் வாழ்வும் திடமும் மன அமைதியும் தரும். இக பர சுகம் அருள நம் பெருமாளை பிரார்த்திக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய நமக. மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.